ஆஞ்சநேயரை இந்த முறையில வழிபட்டு பாருங்கள். நீங்கள் மனதில் நினைத்தது நிச்சயம் நடக்கும். இந்த பதிவில் சொல்லப்படும் வழிபாடுகளில கடைசியாக சொல்லப் போற ஒன்று மிகவும் எளிமையானதும் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்ததும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை தவற விடாதீங்க. முதலாவதாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இப்படி வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், தடைகள் அனைத்தும் அந்த வெண்ணெயில் உறைந்து கரைந்து போகும் என்பது நம்பிக்கை. இரண்டாவதாக வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். இந்த வழிபாட்டால் 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் மெல்ல மெல்ல குறையும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக தினமும் காலை குளித்து முடித்த பின் அனுமன் படம் அல்லது சிலை முன்பு அமர்ந்து அனுமன் சாலிசாவை 11 முறை பாராயணம் செய்யுங்கள். நேரமில்லை என்றால் ராம் 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 என்ற நாமத்தை 108 முறை உச்சரித்தாலே போதும். ஏனெனில் ராமநாமம் உச்சரிப்பவர்களின்